ஹலோ ஆல், வெல்கம் டு மஹீஸ் மேக்ஸ் அகாடமி. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நாம 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸசைஸ் 3.14ல உள்ள செகண்ட் ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ண போறோம். The roots of the equation 2x squared minus 7x plus 5 equal to 0 are alpha and beta. அதாவது ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, அதோட ரூட்ஸ் வந்து ஆல்ஃபா அண்ட் பீட்டான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஆல்ஃபா அண்ட் பீட்டாவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வித்தவுட் சால்விங் ஆல்ஃபா அண்ட் பீட்டாவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண வேணாம், ஆனால் இந்த வேல்யூஸை நம்ம என்ன பண்ணணும், ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஒவ்வொரு ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு முன்னாடி இதுல இருந்து என்ன காமனா நம்ம எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறத முதல்ல ஃபைண்ட் அவுட் பண்ணிப்போம். ஸோ கொஸ்டின்ல கொடுத்துருக்க ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2x² minus 7x plus 5 equal to 0. இதுல இருந்து இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் ரூட் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க போறோம். சம் ஆஃப் ரூட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா, மைனஸ் பி பை ஏங்கிறது சம் ஆஃப் ரூட்ஸ். அதே மாதிரி ப்ராடக்ட் வந்து சி பை ஏ இல்லையா, இங்க வந்து இந்த டேர்ம் வந்து ஏ, இந்த டேர்ம் பி, இந்த டேர்ம் சி. ஸோ அப்போ சம் ஆஃப் ரூட்ஸ் அப்படிங்கிறப்ப ஆல்ஃபா பிளஸ் பீட்டா சம்முங்கிறனால அதோடைய வேல்யூ எப்படி இருக்கு, மைனஸ் பி பை ஏங்கிறப்ப ஆல்ரெடி இங்கே -7 இருக்கு. ஸோ மைனஸ் மைனஸ் என்ன ஆயிடும், பிளஸ் ஆயிடும். ஸோ 7/2. அதே மாதிரி ப்ராடக்ட் வந்து சி பை ஏங்கிறப்ப சி வந்து 5, ஏ வந்து 2. அப்போ ஆல்ஃபா பீட்டா ப்ராடக்ட், ஸோ 5/2. ஸோ சம் ஆஃப் ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் தெரிஞ்சிருச்சு. இதை வந்து இந்த 3 ப்ராப்ளம்க்குமே நமக்கு தேவைப்படும். ஸோ இதை வந்து நோட் பண்ணி வச்சுப்போம். நம்ம இதை பேஸ் பண்ணி தான் இந்த 3 ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இதை பேஸ் பண்ணி 1/α + 1/β இதோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஆனால் ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணாமல் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த வேல்யூ வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறனால இந்த வேல்யூ வர மாதிரி இதை சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா சிம்பிளா எல்சிஎம் எடுத்து ஆட் பண்ண போறோம். எல்சிஎம் எடுத்து ஆட் பண்ணும்போது எல்சிஎம் இதுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பீட்டா தான் வரும் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ஷனை வந்து பீட்டாவாலையும் செகண்ட் ஃப்ராக்ஷனை ஆல்ஃபாவாலையும் என்ன பண்ண போறோம், மல்டிப்ளை பண்ண போறோம். அப்படி பண்ணோம்னா பீட்டா பை ஆல்ஃபா பீட்டான்னு கிடைக்கும், பிளஸ் ஆல்ஃபா பை ஆல்ஃபா பீட்டான்னு கிடைக்கும். இப்போ வந்து டினாமினேட்டர் காமனாக வந்துருச்சு, ஆட் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ ஆட் பண்ணோன்னா ஆல்ஃபா பிளஸ் பீட்டா டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா இப்படி கிடைக்கும். ஸோ இந்த 2 வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ அதை டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு இந்த வேல்யூ டைரெக்டாக கிடைச்சிடும். அப்படி பண்ணோம்னா ஆல்ஃபா பிளஸ் பீட்டாவோட வேல்யூ 7/2 டிவைடட் பை 5/2. இப்போ இந்த 2 என்ன பண்ணிடும், கேன்சல் பண்ணிடும். ஸோ நமக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு, 7/5. ரொம்ப ஈஸியாக இருக்கு இல்லையா. இதே மாதிரி அடுத்த 2 ப்ராப்ளமும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதுவும் லாஸ்ட் ப்ராப்ளம் மாதிரியே தான். அதே மாதிரி எல்சிஎம் எடுத்து ஆட் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம். அங்கே வந்து 1/α 1/βன்னு இருந்துச்சு இல்லையா, இங்கே வந்து ஆல்ஃபா பை பீட்டா பீட்டா பை ஆல்ஃபான்னு இருக்கு. இங்கேயும் எல்சிஎம் என்ன தான் வரும், ஆல்ஃபா பீட்டான்னு தான் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ஷன் ஆல்ஃபாவாலையும் செகண்ட் ஃப்ராக்ஷனை பீட்டாவாலையும் என்ன பண்ண போகிறோம், மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்படி மல்டிப்ளை பண்ணோம்னா ஆல்ஃபா ஸ்கொயர்ட் பை ஆல்ஃபா பீட்டா பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பை ஆல்ஃபா பீட்டா. இதை ஆட் பண்ணும்போது ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பை ஆல்ஃபா பீட்டா நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஆனால் அந்த ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயரோட வேல்யூ தெரியாது. அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதை வந்து எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஈஸியாக தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா மூலமாக எடுத்துக்கலாம். நம்ம எப்படின்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு ஈஸியாக தெரிஞ்ச ஃபார்முலா பார்த்தீங்கன்னா a + b ஹோல் ஸ்கொயருங்கிற ஃபார்முலா தெரியும். அதுக்கு a² + b² + 2ab. இதை வந்து ஏபின்னு கன்சிடர் பண்ணாமல் ஆல்ஃபா பீட்டான்னு கன்சிடர் பண்ணி பாருங்களேன். அப்படி பார்த்தோம்னா ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் அந்த மாதிரி கிடைக்குதா. இப்போ வந்து நமக்கு இந்த வேல்யூ தான் தெரியணும், இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் வேல்யூ தான் வேணும். ஸோ இந்த வேல்யூ என்ன பண்ணுறோம், அந்த சைடு கொண்டு போகிறோம். அப்படி கொண்டு போனால் மைனஸில் வந்துடும் நமக்கு. ஸோ a + b ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab ஈக்குவல் டு a² + b². அதாவது ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு பதிலாக என்னென்னு எழுதலாம், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டான்னு எழுதலாம். ஸோ அதை தான் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம், நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா. ஓகேங்களா. இப்போ இந்த வேல்யூலாம் நமக்கு தெரியும். ஸோ அதை டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ 7/2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 × 5/2. எதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ண முடியும் நம்ம பார்ப்போம். டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ 5/2. ஸோ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுவோம் இப்போ. ஸோ இப்போ இதை வந்து என்ன பண்ண போகிறோம்னா தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுத போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 7/2 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 5/2 மைனஸ் 2 × 5/2 டிவைடட் பை 5/2.
ஈஸியாக கேன்சல் பண்ணுறதுக்காக தான், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த 5/2 5/2 அப்படியே கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 7 7s are 49 டிவைடட் பை 4ன்னு இருக்குது, டிவைடட் பை 5/2ன்னு இருக்குது, -2. இதை வந்து அப்படியே ரெசிப்ரோக்கலாக மேலே வந்துடும் இல்லையா? அப்படி வந்துச்சுன்னா 49/4 இன்ட்டு 2/5 -2ன்னு இருக்குது. இங்கே 1 2s are 2, 2 2s are 4. இப்போ இதுக்கப்புறம் இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு அந்த வேல்யூ வந்து ஈஸியாகவே தெரிஞ்சிடும். ஸோ இப்போ இதை வந்து மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு 49/10ன்னு கிடைக்கும், -2ன்னு கிடைக்கும். இதை வந்து எல்சிஎம் எடுத்து மைனஸ் பண்ணும்போது 49 - 20 டிவைடட் பை 10ன்னு கிடைக்கும். ஸோ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணும்போது 29/10 நமக்கு இதுதான் செகண்ட் கொஸ்டினோட ஆன்சரு. இதே மாதிரி தேர்ட் ப்ராப்ளம் இருக்குது, அதுவும் ஈஸியாக தான் இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேர்ட் ப்ராப்ளம் இதுவும் லாஸ்ட் ப்ராப்ளம் மாதிரியே எல்சிஎம் எடுத்து ஆட் பண்ணாலே போதும். அதுக்கு ஆல்ஃபா + 2ஆல் ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ஷனையும் பீட்டா + 2ஆல் செகண்ட் ஃப்ராக்ஷனை என்ன பண்ண போகிறோம், மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்படி மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு ஆல்ஃபா + 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா + 2 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ஆல்ஃபா + 2 இன்ட்டு பீட்டா + 2ன்னு கிடைக்கும். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ அந்த ஃபார்மேட்டில் என்ன பண்ண போகிறோம், நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுத போகிறோம். அதுக்கப்புறம் வந்து இந்த வேல்யூஸ் எல்லாம் என்ன பண்ண போகிறோம், நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்படி பண்ணோன்னா ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் 4 + 4 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் 4 பீட்டா ப்ளஸ் 4 டிவைடட் பை ஆல்ஃபா + 2 பீட்டா + 2ன்னு கிடைக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வேல்யூவில் இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயரை தனியாகவும் இந்த 4ஐ வந்து 4ஓட ஆட் பண்ணிக்க போகிறோம். அதே மாதிரி இந்த 4 ஆல்ஃபா 4 பீட்டா இருக்கு இல்லையா, அதில் வந்து 4ஐ காமனாக எடுத்துட்டு ஆல்ஃபா + பீட்டான்னு எழுத போகிறோம். அப்படி எழுதிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பார்ப்போம். அதே மாதிரி டினாமினேட்டரில் உள்ள இந்த வேல்யூவை என்ன பண்ண போகிறோம், அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிகேஷன், அதாவது ஃபர்ஸ்ட் வேல்யூ எடுத்து 2 வேல்யூவையும் அதே மாதிரி செகண்ட் வேல்யூ எடுத்து 2 வேல்யூவை என்ன பண்ண போகிறோம், மல்டிப்ளை பண்ணிக்க போகிறோம். அப்படி பண்ணிட்டு இந்த வேல்யூஸ் எல்லாம் என்ன பண்ண போகிறோம், நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வேல்யூவை சிம்பிளிஃபை பண்ணும்போது இந்த மாதிரி தான் கிடைக்கும். இப்போ வந்து ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் இருக்குது. இதுக்கு வந்து நம்ம ஃபார்முலா லாஸ்ட் ப்ராப்ளம்லேயே பார்த்தோம். அதே ஃபார்முலாவை இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம், அப்ளை பண்ண போகிறோம். அப்படி பண்ணோன்னா ஆல்ஃபா + பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் 4 இன்ட்டு ஆல்ஃபா + பீட்டா ப்ளஸ் 8 டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா + பீட்டா ப்ளஸ் 4. இப்போ இந்த வேல்யூஸை என்ன பண்ண போகிறோம், இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஆல்ஃபா + பீட்டாவுக்கு 7/2 இல்லையா, 7/2 ஹோல் ஸ்கொயர் -2 இன்ட்டு 5/2 ப்ளஸ் 4 இன்ட்டு ஆல்ஃபா + பீட்டா 7/2 ப்ளஸ் 8 டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா 5/2 ப்ளஸ் 2 இன்ட்டு 7/2 ப்ளஸ் 4. ஸோ இதெல்லாம் என்ன பண்ண போகிறோம், நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். சிம்பிளிஃபை பண்ணி எல்சிஎம் எடுத்து ஆட் பண்ண போகிறோம். நான் டைரெக்டாக போடுறேன். இந்த சிம்பிளிஃபிகேஷனில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி தான் கிடைக்கும். இங்கே வந்து எல்சிஎம் எடுத்து என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். அப்படி ஆட் பண்ணும்போது இந்த மாதிரி தான் கிடைக்கும் நமக்கு. ஸோ இதுக்கப்புறம் இதை வந்து ஃபைனலாக ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணும்போது 117/4ன்னு கிடைக்கும். டினாமினேட்டரில் 27/2ன்னு கிடைக்கும். ஸோ இந்த டினாமினேட்டரில் வந்த ஃப்ராக்ஷன் வந்து மேலே போகும்போது ரெசிப்ரோக்கலாக போகும் இல்லையா, அப்படி போச்சுன்னா 117/4 இன்ட்டு 2/27ன்னு போகும். ஸோ இப்போ வந்து 1 2s are 2, 2 2s are 4. ஸோ ஃபைனல் ஆன்சர் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா 117/54ன்னு நமக்கு கிடைக்கும். நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இது போல் மேலும் வீடியோக்களை பார்க்குறதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.